அன்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து திரு நாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றினை பகுதியாக பதிவிட்டு வருகிறேன். பல அற்புத நிகழ்வுகள், பெருமானை தன்னை வெளிப்படுத்தி அருளிய அற்புத நிகழ்வுகளும் அதில் தனித்தனியாக விரித்துரைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே பழையாறை வடதளியிலே புறப்புற சமயத்தாரால் முழுவதுமாக மறைக்கப்பட்ட சிவாலயத்தை மீட்ட பிறகு பல திருத்தலங்களை எல்லாம் வணங்கி திரு பைஞ்சியிலே அடைகிறார். அப்பொழுது பைஞ்சியிலே அடைவதற்கு முன்னதாக இவர் மிகவும் பசி வருத்தத்தால் போகும்பொழுது அங்கே நமது பெருமானே ஒரு அந்தணர் வடிவிலே ஒரு பொதிசோறு வைத்து கொண்டு ஒரு நீர்நிலை, ஒரு குளிர்ந்த நீர்நிலையையும் வைத்து கொண்டு இவரை எதிர்கொண்டு உண்ணு என்று சொல்லி அந்த குளிர்ந்த நீரும் அருந்து என்று சொல்லி அப்படி அளித்த அந்த வரலாறு திருநாவுக்கரசர் புராணத்தில் 301 310 வரை உள்ள பாடலை உள்ளடக்கியது. அங்கே உள்ள திருப்பதிகம், அங்கே போற்றி பரவிய திருப்பதிகம் 5வது திருமுறையில் 41வது திருப்பதிகமாக அமைந்திருக்கிறது. இங்கே பழையாறை விடுதலிலிருந்து திரு இன்னம்பர், திரு புறம்பயம், திரு விசயமங்கை, திரு ஆலம்பொழில், திருக்காட்டுப்பள்ளி, திருக்கானூர், திரு அன்பில் ஆலந்துறை, திரு ஆனைக்கா, திரு எறும்பியூர், திருச்சிராப்பள்ளி, திரு வாட்போக்கி, திரு கடம்பந்துறை இந்த திருத்தலங்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு போற்றி, இன்னும் இடையில் உள்ள திருத்தலங்களையும் போற்றி பரவி திருப்பைஞ்சியிலே அடைகிறார். இது பகுதி 13ஆக இங்கே அமையப்பட்டிருக்கிறது. அன்பர்கள் முழுவதும் கேளுங்கள். இது ஒரு வேள்வி. இது முழுவதுமாக எல்லோரும் பொதுமக்கள் கேட்க மாட்டார்கள், ஓடி விடுவார்கள். நீங்கள் திருவாசகம் முற்றோதல் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், அடுத்து இந்த திருமுறைகளை எல்லாம் பயிலக்கூடிய அன்பர்கள் முதல்ல ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு வேள்வி, ஞான வேள்வி. இடையில் போகக்கூடாது. இடையில் திடீரென்று ஒரு தடை ஏற்பட்டால் அப்படியே நிறுத்திவிட்டு மீளவும் தொடர்ந்து கேட்டு அதை நிறைவு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்கிறது இந்த வரலாறு தொடர்கிறது. வணக்கம். முன்னதாக பழையாறை வடதளி திருத்தலத்திலே சமணர்களால் மறைக்கப்பட்டிருந்த நமது சிவாலயத்தை உண்ணானின் முன்பு மேற்கொண்டு இறைவனுடைய திருவடியை சிந்தையில் இருத்தி அதன் வலிமையாலேயே மீட்டெடுத்த நாவுக்கரசர் பெருமான் வரலாற்றை பார்த்தோம். தொடர்ந்து அவர் பல தலங்களையும் வணங்கிக் கொண்டு திரு பைஞ்சிலியை நோக்கி செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது அங்கு மிகவும் பசியோடு போகும்பொழுது, தாகத்தோடும் பசியோடும் போகும்பொழுது இறைவனார் எதிர்பட்டு அவருக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு நிகழ்ந்துள்ளது. அதை பற்றி இப்பொழுது இன்று நாம் தொடர்ந்து பார்ப்போம். திருத்தொண்டர் புராணத்திலே 301 310வது பாடல் வரை திருப்பைஞ்சியிலே பல திருத்தாண்டகங்கள், இதெல்லாம் நேரிசையெல்லாம் பாடியிருப்பார்கள், திருவிருத்தம்லாம் அவைகள் எல்லாம் கிடைக்கவில்லை. 5ஆம் திருமுறையிலே 41வது பதிகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த திருத்தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் 3வது திருமுறையில 14வது பதிகமும், சுந்தரமூர்த்தி சாமிகள் 7வது திருமுறையில 36வது திருப்பதிகமும் பாடி போற்றிய ஒரு பெருமைக்குரிய திருத்தலம். இப்பொழுது நான் திருத்தொண்டர் புராணத்திலிருந்து சேக்கிழார் பெருமான் வாக்காக 301வது பாடல் திருநாவுக்கரசர் புராண வரலாற்றிலே 301வது பாடல். புராணம் என்றால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், புராணம் என்றால் கட்டுக்கதை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, பழைய வரலாறு என்று பொருள். புராணம் என்பதற்கு சேக்கிழார் இங்கே சுட்டியதற்கு என்னன்னா மிகவும் பழமையான வரலாறு, உண்மையாக நிகழ்ந்த மிகவும் பழமையான வரலாறு என்று பொருள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொங்கு புனலார் பொன்னியினில் 2 கரையும், அங்க இதுல இருந்து நம்ம அந்த மேற்றலி இருக்கு இல்லையா, ஆரை மேற்றலிலிருந்து அந்த ஆலயத்தை மீண்டு வணங்கி அப்புறம் என்ன பண்றாரு, காவிரி கரை நதிக்கரையை நோக்கி வர்றாரு. திருவிழாஞ்சோலிக்கு பக்கத்துல காவிரி கரை ஓடுது. பொங்கு புனலார் பொன்னியினில் 2 கரையும் பொருவிடையார் தங்குமிடங்கள். பொருவிடையார்னா பொருடக்கூடிய விடையை வாகனமாக வைத்திருக்கக்கூடிய இறைவன் தங்கக்கூடிய இடங்கள் என்று பொருள். பொருவிடையார் தங்குமிடங்கள் புக்கு இறங்கி, புகுந்து இறங்கி போற்றி பரவி பாடி அருங்கொண்டு விடை கொண்டு தமிழ் மாலைகளும் சாத்தி போய் அங்கங்க என்ன தோன்றுகிறதோ, என்ன இறைவன் உள்ளத்திலே உதிக்க வைக்கிறார்களோ அந்த செய்திகளை எல்லாம் தாங்கி அந்த தலத்திலே அவர் அந்த தலங்களிலே அவர் உணரக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் கோவை செய்து
திருப்பதிகங்கள் பாடுவது வழக்கம். அதை மலர் போல அந்த மாலைகள், தமிழ் மாலைகளே இறைவனுக்கு சாத்தி போய் எங்கும் நிறைந்த புகழாளர் ஈரில் தொண்டர் எதிர்கொள்ள செங்கன் விடையா திரு ஆனக்காவின் மருங்கு சென்றடைந்தார். எங்கும் நிறைந்த புகழாரையே இறைவன் உரைகின்ற திருவானைக்காவில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள்லாம் அப்பர் பெருமான் வருகிறார் என்று செய்தி கேட்டு மகிழ்ந்து நகரை எல்லாம் அலங்கரித்து எப்படி முறைப்படி வரவேற்க வேண்டுமோ அப்படி எல்லையில் எதிர்கொண்டு வரக்க வருகிறார்கள். ஈரில் தொண்டர், எண்ணிக்கை இல்லாத அவர்கள், சிறப்பிலையும் ஈரில், அவர்களுடைய சிறப்புகளையும் நாம் அறுதியிட்டு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட திருத்தொண்டர்கள் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஈரில் தொண்டர் எதிர்கொண்டு அழைக்க செங்கன் விடையார், செங்கனை உடைய விடையை வாகனமாக கூடிய திருவானைக்கா அண்ணல் மண்ணி இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தின் மருங்கின் சென்று அணைந்தார். அங்கு போய் சென்று அணைகிறார். சிலந்தைக்கு அருளும் கழல் வணங்கி ஒரு அற்புத நிகழ்வு நடந்த தலம். கோச்சங்க சோழன் முன்னை பிறவில சிலந்தியாக இருந்து வழிபட்ட சான்றோட அகச்சான்றோட எல்லோ ஆச்சாரியர்களாலையும் அதை அகச்சான்றாக குறிக்கப்பட்ட பேருடைய ஆணையும் சிலந்தியும் வழிபட்ட தலம். அதனாலதான் ஆனைக்கா என்று பேரு. சிலந்திக்கு அருளும் கழல் வணங்கி செஞ்சொல் மாலை பலபாடி, பல திருப்பதிகங்கள் பாடி இருக்கிறதாக சொல்கிறார். இலங்கு சடையார் எறும்பியூர் மலையும் பக்கத்திலேயே திரு எறும்பியூர் மலை இருக்கு. ஒரு அற்புதமான திருத்தலம். அதை சென்ற ஆண்டு மாதம் ஒரு முறை நான் போய் எங்க அடியார் பெருமக்கள், ஒரு அற்புதமான அடியார் திருக்கூட்டம் உள்ள ஒரு திருத்தலம். நல்ல மிகவும் சிறப்பாக அவர்கள் என்னென்ன செய்ய முடியுமோ இறை வழிபாட்டுக்கு இந்த ஞான நிலையை அறிந்து கொள்ள என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்யக்கூடிய அந்த தூய்மையாக அந்த ஆலயத்தையும் வைத்திருக்கக்கூடிய திருத்தொண்டர்கள் உள்ள ஒரு ஆலயம். மாதம் ஒரு முறை சொற்புறக்கு ஆற்றி வந்தேன். இப்பொழுது இந்த கொரோனா வந்ததால் சென்ற ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பிறகு அங்கே போக முடியாத நிலை இறைவனோட திருவுருளால் ஏற்பட்டு விட்டது. எறும்பியூர் மலையும் இறைஞ்சி பாடி, அங்க எறும்பியூர் மலையில அவர் பாண்டிய பதிகம் இருக்கு. பின்னும் மலர்ந்த சோதி திருச்சிராப்பள்ளி மலையும், மேலும் திருச்சிராப்பள்ளி மலையில் ஏறி போய் அங்க இறைவனை போற்றி படுகிறார். அதில் இருந்து மேற்கே இருக்கக்கூடிய திரு கற்குடி மலை இருக்கு இல்லையா, உய்ய கொண்டான் மலை என்று சொல்வார்கள். திரு கற்குடி மலை தருமை ஆதீனத்தின் ஆளுகைக்கு உள்பட்ட திருத்தலம். கலங்குள் செல்வ திருப்பராய்த்துறையும், திருப்பராய்த்துறை திருச்சியிலிருந்து கரூர் போகக்கூடிய சாலையிலே, திருச்சியிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இல்லைன்னா 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. முதன்மை சாலையை ஒட்டியே இருக்கு. முதன்மை சாலை அந்த ஆலயத்திற்கு வடக்கு வீதி அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ராமகிருஷ்ணா மடங்கள்லாம் அங்க சிறப்பாக செயல்பட்டு ஏழை மாணவர்களுக்கெல்லாம் அவர்கள் பல காலமாக கல்வி கற்று வருகிறார்கள். அப்படி ஒரு பெருமைக்குரிய ஞானசம்பந்த பெருமானாலையும் பாடல் பெற்ற ஒரு சிறந்த ஆலயம். திருப்பராய்த்துறையும் தொழுவான் நன்னினார். அங்க வணங்குவதற்காக அங்க போய் சேர்றாரு. மற்ற அப்பதிகள் முதலான மருங்கு உள்ளனவும் தொழுது. அந்த பதிகள் மட்டும் இல்ல, இப்ப சொன்ன பதிகள் மட்டும் இல்லாம அங்கே அருகாமையில் உள்ள அந்த இறைவனை எழுந்தில் இருக்கக்கூடிய பதிகளை எல்லாம் தொழுது பொற்புற்று அமைந்த திருப்பணிகள் செய்து, என்ன தளத்திற்கு என்னென்ன திருப்பணிகள் செய்ய வேண்டுமோ அந்த உழவார படையாளி அல்லவா, அந்த பணிகளை எல்லாம் செய்தே அவர் செல்கிறார். பொற்புற்று அமைந்த திருப்பணிகள் செய்து பதிகம் கொடு போற்றி, பதிகங்களை எல்லாம் பாடி போற்றி பரவி உற்ற அருளால் காவிரியை ஏறி, அப்ப காவிரியை கடக்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது காவிரி தென்கரையில் உள்ள தலங்கள் இவைகள்லாம் இவைகளெல்லாம் பார்த்து விட்டு காவிரிக்கு வடகரையில திருப்பராய்த்துறையில அந்த பகுதியில ஏதோ ஒரு இடத்துல இருந்து கடக்கிறார் என்பது நமக்கு இதன் மூலம் தெரிகிறது. உற்ற அருளால் இறைவனோட திரு அருளை பெற்றுக்கொண்டு காவிரியை ஏறி காவிரி கரையை கடந்து ஒன்னார் புறம் எரிய செற்ற, அந்த பகைவர்களோட புறம் இருக்கு இல்லையா, அதை எரிய அப்படி சிரித்து அழித்தார் இல்லையா, அவைகளையெல்லாம் வென்ற சிலையார் அந்த மேருமலையை கையில் வில்லாக வைத்திருக்கக்கூடிய அந்த பெருமானோட திருப்பைஞிலியை சென்று சேர்கின்றார். அந்த திருப்பைஞிலியை சென்று சேருவதற்காக முனைந்து தொடங்கி போய்கொண்டிருக்கிறார். வழிப்போம் பொழுது மிகை அழைத்து வருத்தம் முற நீர் வேட்கையோடும் அழிவாம் பசி அணைந்திடுவோம். பாருங்க, எவ்வளவு பெரிய ஞானியாரா இருந்தாலும் அவர்களுக்கும் இதெல்லாம் உண்டுங்கிறதுக்கு வழி போகும்போதுன்னா அப்ப அடியார்கள் திருக்கூட்டத்தோட அப்ப போகல தனியா போகிறார் என்பதை நாம் இதை ஊகித்து அறிய வேண்டும்.
வழி போகும்போது அந்த திருப்பஞ்சியை நோக்கி அந்த வழியிலே போகும்போது மிக இளைத்து, பசியாலும் தாகத்தாலையும் மிகவும் இளைத்துன்னா உடல் சோர்வுற்று என்று பொருள். வருத்தம் முறை, அந்த மெய் வருத்தம் வருது இல்லையா, நீர் வேட்டையோடும் தண்ணீர் தாகமும் வருது, நல்ல ஒரு கோடை காலம் போல இருக்கு. அழிவாம் பசி வந்து அடைந்திடும், அதற்கு சித்தம் அலையாதே. ஆனா என்ன பண்றாரு, உடல்ல வந்து நீர் இல்ல, தாகம் இருக்கு, உள்ள வந்து பசி இருக்குது, ஒரு பசி இருக்கு, அது வருத்தத்தை ஏற்படுத்துது. ஆனா சித்தத்தை அதில் மேல வைக்காது. எப்படிப்பட்ட சித்தத்தை சிவன்போல் வைத்தாருக்கு உடலை பற்றிய சிந்தனையே இருக்காது என்ற இந்த ஒரு சிறந்த கருத்தை இங்கே சொல்கிறார். சித்தத்தை சிவன்பால் வைத்தாருக்கும் அடி என்கிறார்ல, சித்தத்தை சிவன்பால் வைத்தவரை. அழிவாம் பசி வந்து அடைந்துடும், நமக்கெல்லாம் உடனே வந்து அந்த பசியை தவிர வேற எந்த சிந்தனையும் இருக்காது. தாகத்தையும் வயிறு பசிக்கிறதையும் தவிர வேற சிந்தனை இறைவனெல்லாம் மறந்துடுவோம். அதுதான் வித்தியாசம். அந்த ஆச்சாரியர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு. அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்று உணர்த்துகிறார்கள். அதை நாம் வந்து புரிந்து கொள்ளுவோம். அதற்கு சித்தம் அலையாதே மொழிவேந்தரும் முன் எழுந்தருல. அவர் பாட்ட தாண்டக வேந்தர் என்ன பண்றாரு, தன்னோட குறிக்கோளை நோக்கி முன் எழுந்தருளி கொண்டு செல்கிறார். முருகார் சோலை பைஞீலி விழியே ஏந்திய நெற்றியினார் தொண்டர் வருத்தம் மீட்பாராய். அந்த பைஞியில் இருக்கக்கூடிய நெற்றியில வந்து விழியை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய இறைவனாரு தன்னுடைய தொண்டரை, அவரோட பசியை நீக்கணுங்கிறாரு. சாதாரண இறைவனா கச்சூர் ஆலக்கோயிலையும் திருக்குறுகார் வெள்ளடையிலையும் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு உணவளித்ததை சொல்லியிருக்காருல. பாடுவார் பசி தீர்ப்பார், பரவுவார் பிணிகளைவார், ஓடுனன் பாடுவார் பசி தீர்ப்பாய், பரவுவார் பிணிகளைவாய், ஓடுனன் கலனாக உண்பலிக்கு உழவனே. பாடுறவனோட பசி தீர்ப்பாராம், போற்றி பறவைகளோட பிணியெல்லாம் களைவாரா. ஆனா இவரு பிச்சை எடுக்க போவாராம். பாருங்க, ஓடுனன் கலனாக உண்பலிக்கு உழல்வோனே, காடு நாள் இடமாக கடுவிரல் நடமாடும் வேடனே குருகாவூர் வெள்ளடை நீ என்று சொல்வாரு. அங்க சாப்பாடு போட்டுட்டு இறைவன் வந்து மறைஞ்சிடுவாரு. உறங்கி வீழ்ச்சி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, குளமும் இருக்காது, அந்த பந்தலும் இருக்காது, நீர் பந்தலும் இருக்காது. அப்படி வந்து வேந்து பாடுவார். இத்தனையா மாற்றி அருகிலேன் எம்பெருமான் பித்தரே என்றுன்னை பேசுவார் பிறர்லாம். மற்றவர்கள்லாம் உன்னை பித்தர்னு சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் வந்து செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா தொண்டர் மேல பித்தங்கிறது உண்மைதான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாட்டு. அதான் ஆவியை போகாமை தவிர்த்தனை ஆட்கொண்டான்னு. அப்படி வந்து ஒரு அகச்சான்று உள்ள இப்படி எல்லாம் எங்க இருக்கு, ஆவியை போகாமை தவிர்த்தனை ஆட்கொண்டான்னு சுந்தரமூர்த்தி சாமியில் பாடுறாரு வெள்ளடையில. அப்படி வந்து என்ன பண்றாரு இறைவன், என்ன பண்றாரு, திருப்பைங்கில வந்து மண்ணி இருக்கக்கூடிய இறைவன் இவரோட பசியை தீர்க்கணும்னு ஒரு எண்ணம் இறைவனுக்கு வருது. என்ன அருள் வெளிப்பாடு. அடியார்கள் வழியாக எல்லோரும் வந்து கோயில் இருக்காரு, அருள் கிடைக்கலையே போலியே வரலையேன்னு இப்படி எல்லாம் சிந்திக்கிறாங்க பாருங்க. இதுக்காகவே இந்த ஆச்சாரியர்கள் படித்தது, இந்த ஆச்சாரியர்கள் வழியாக பல அருளிப்பாடுகளை செய்கிறாரு. இன்றைக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பல அருளிப்பாடுகளை செய்கிறார்கள். ஆனா இந்த மனிதர்கள் என்ன பண்றான், தன்னோட திறமையால தான் கிடைக்குதுங்கிற ஒரு அஞ்ஞானத்துல இருக்காங்க. எல்லாம் இறைவன் தான் கொடுக்குறாரு. பருகும் நீர், உண்ணும் உணவு, தாய் அன்பு, தந்தை அன்பு, உற்றார் உறவினர்களோட அன்பு, எல்லாமே வந்து பேரு புகழ் செல்வம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த இறைவன் தான் நமக்கு அளித்து வருகிறார் என்பதை முற்றிலுமே உணராத தானே எல்லாம் அடைந்து கொள்கிறோங்கிறாரு. இறைவனோட வெளிப்பாடு இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒவ்வொரு முறையும் நீங்க சிந்தித்து பார்த்தால் உங்க வாழ்க்கை எப்படி வந்து கடந்து வந்து வாழ்க்கையை வந்து பார்த்தா ஒவ்வொரு நேரத்திலையும் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியிருப்பாரு. அதுதான் நம்ம இறைவன் சிவபெருமான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன பண்றாரு, இவரோட வருத்தத்தை, உடல் வருத்தத்தையும் தாகத்தையும் வந்து பசி வருத்தத்தையும் மீட்பாராய். காவும் குளமும் முன் சமைத்து, ஒரு சின்ன ஒரு சோலையும் அங்க ஒரு அழகான பொய்கை, தெளிந்த நீருடைய ஒரு பொய்யையும் முன் சமைத்து காட்டி, வழிப்போம் கருத்தினால் மேவும் திருநீற்று அந்தனராய் விரும்பும் பொதிசோறு கொண்டு நாவின் தனி மன்னவருக்கு எதிரே நன்னி இருந்தார். முன் சமைத்து காட்டி இவைகளெல்லாம் வந்து ஏற்படுத்தி காமிச்சு, வழிப்போம் கருத்தினால் மேவும் திருநீற்று, வழியை போகின்ற எதிர் வழியில போகக்கூடிய ஒரு திருநீற்று அந்தனராய் இவருக்கு வந்து காட்சியளிக்கிறார். அந்தனராய் பொதிசோறும் கொண்டு, கையில் வந்து தேவைக்கு மேல் பொதிசோறு, அந்த பசியை தீர்க்கக்கூடிய அந்த உணவு, தூய்மையான உணவும் கொண்டு நாவின் தனி மன்னவருக்கு எதிரே நன்னி இருந்தார். இவருக்கு நேரா அவர் வர்ற வழியில அப்படி இருக்கிறார், பார்ப்பது போல் இருக்கிறார். விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண்கிழிக்கும் தனு ஏன்பமும் காணறது. யாரு வந்து இந்த நாவரசருக்கு உணவு கொடுக்க வர்றாருன்னா
அங்க பறவையாக வானத்தை நோக்கி முடியை காண போனாரே, கீழே மண்ணை கேண்டி பன்றியாக போனாரே, அவர்களால் காண முடிய திருவடியுடைய அப்படிப்பட்ட பேருடைய அவ்வளவு பெரிய பெருமான் தன்னுடைய தொண்டராகிய நாவரசருக்காக ஒரு அந்தனர் வேடம் போன்று இந்த பொய்கையை அமைத்து பொதிசோறு கொண்டு அவருக்கு எதிரே உணவு ஊட்டுவதற்காக காத்திருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் அங்கு ஊட்டுறார். தாய் வழியாக, தந்தை வழியாக, பல்வேறு வழியாக நமக்கு நம்மளுடைய தேவைகள்லாம் நம்ம ஒவ்வொரு உயிரையும் ஊட்டி வளர்க்கிறார். எவ்வளவு பெரிய பெருமான் எப்பா. ஆமா. அங்கன் அடுத்தது 306வது பாட்டு. அங்கன் இருந்த மறையவர்பால், அந்த இடத்தில் இருந்த அந்த மறையவராகிய அந்தனர் வேடத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான்பால் ஆண்ட அரசம் எழுந்தருள நெருங்கி அங்க வந்து விடுகிறார். வெங்கன் விடை வேதியர் நோக்கி, வெங்கனுடைய வெம்மையான கண்ணையுடைய விடையை வாகனமாக உடைய வேதியர் கோலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் நோக்கி என்ன சொல்றாரு, மிகவும் வழி இழைத்திருந்தீர். இந்த வழியில நீங்க ரொம்ப அதிகமாக பசியால் இழைத்திருக்கிறீர்கள். இங்கு என்பாலே பொதிசோறு உண்டு என்ற பொதிசோறு இருக்கு, அதை உண்டு, இது உண்டு, பொதிசோறு என்னிடம் இருக்கிறது, அதை உண்டு, இதனை உண்டு தண்ணீர் பொங்கு குளத்தில் குடித்து இளைப்பு போக்கு போவே. நான் என்கிட்ட பொதிசோறு இருக்கிறது, அந்த பொதிசோரை நீங்கள் உண்டு இந்த பொய்கையில் நீரை குடித்து இந்த குளிர்ந்த பொய்கையில நீங்கள் செல்லுங்கள்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, நாங்கெல்லாம் சிறு வயதா இருக்கும்போது குளத்துல இந்த இதை விளக்கிட்டு மேல ஏதாவது இந்த பரவலா ஏதாவது தூசி இருந்ததுன்னா அதை விளக்கிட்டு அந்த தண்ணீரை அள்ளி கண்ணாடியாட்டம் இருக்கும். கண்ணாடியை அப்படியே அப்படி நாங்க குளத்துல கிராமங்கள்ல எப்ப என்னன்னா ஒரு 67க்கு முன்னாடி 70க்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்களேன், ஆற்று நீர்லாம் தடையின்றி காவிரி நீர் வந்தப்போ குளத்துல எல்லாம் அப்படி இருக்கும். கிணற்றுல சமையலுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல கிணற்றுல இருந்து தான் நீர். கோடையில பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும், அதாவது குளிர்ச்சின்னா அவ்வளவு குளிர்ச்சியாக அந்த கிணற்று நீர் இருக்கும். உணவுக்கு சமைப்பதற்கும் அதைத்தான் எடுத்து பயன்படுத்தி வந்தார்கள். எந்த வியாதியும் அந்த நீரால் வரல. அப்படிலாம் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் கைப்பம்பு எல்லாம் பின்னால்தான் அதுக்கப்புறம் வந்துச்சு. ஆமா. இங்கு என்பாலே பொதிசோறு உண்டு, இதனை உண்டு தண்ணீர் பொங்கு குளத்தில் குடித்து இழப்பு போக்கி போகிறா. குளத்துல உள்ள நீரை குடித்து போகுங்கிறனா அப்ப எவ்வளவு தூய்மையாக இருந்திருக்கு, சுகாதாரமாக இருந்திருக்கிறது. மனிதர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாத அளவுக்கு அந்த பொய்கை நீர் இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நாம் கெடுத்து இருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கெடுத்தவர்களே நாம் தான். அதனால் விளையக்கூடிய நோய்களை அனுபவிப்பவர்களும் நாம் தான். நன்னும் திருநாவுக்கரசர் நம்பர் அருள் என்று அறிந்தார் போல். அங்கே அணுகிய திருநாவுக்கரசர் இது இறைவனோட திருவுருளால தான் இப்படி ஒரு அந்தனர் நமக்கு உணவு அளிக்கிறார் இந்த பசி நேரத்துல. இது இறைவனோட இதுதான் இப்படி ஒரு அருள் நமக்கு கிடைக்கும் பொழுது இது இறைவன் திருவுருளால் கிடைக்கிறது என்று என்ன வேண்டும். ஏதாவது எதிர்பாராத நேரத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு எதிர்பாராத உதவி தேவைக்கு தக்கவாறு கிடைச்சதுன்னா இறைவனோட திருவுருளாளர்கள் என்று உணர வேண்டுங்கிற ஞானத்தை சேக்கிழார் பெருமான் நாவுக்கரசர் வழியாக நமக்கு போயிட்டுகிறார். இதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்னும் திருநாவுக்கரசர் நம்பர் அருள் என்று அறிந்தார் போல் உண்ணும் என்ன என்று திருமுறையோர் உரைத்து பொதிசோறு உண்ணும் என்று என்ன செய்கிறார், பொதிசோரை எடுத்து திருநாவுக்கரசு பெருமானுக்கு அளித்தலுமே என்ன நினையாது எதிர்வாங்கி வேற எந்த சிந்தையும் இல்லாமல். ஏன்னா இறைவன் திருவுருளால் தான் இவர் வழியாக நினைக்கிறாரு. இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, உண்ணலாமா உண்ணக்கூடாதா, தூய்மையானதாக இருக்குமா இல்ல இருக்காதா, எந்த சிந்தனையும் இல்லாம எந்த எண்ணமும் இல்லாம இறைவன் திருவுருளே அந்தனர் வடிவாக நமக்கு உணவு ஊட்டுகிறது என்று அப்படி வாங்குகிறார். என்ன நினையாது எதிர்வாங்கி இனிதா அமுது செய்து நன்றாக உண்டு இனிய தண்ணீர் அமுது செய்தருளி பொய்கையில் இறங்கி அமுது செய்தருளி தூய்மை செய்து கையிலெல்லாம் தூய்மை செய்து தளர்வு ஒழிந்தார். அந்த பசி வேட்டையும் தாக வேட்டி இருந்ததுல அதெல்லாம் ஒழிந்தார். எய்ப்பு நீங்கி நின்றவரை, அந்த தளர்ச்சி நீங்கி நின்றவரை நோக்கி இருந்த மறையவனார் அந்த அந்தனராக இருக்கிறார் இல்லையா அவர், அப்பால் நீர் எங்கு போவது என்று வினவுகிறார் நாவுக்கரசர் பெருமானிடம். அரசும் அவருக்கு எதிரே செப்புவார். அரசுகள் என்ன சொல்றாருன்னா, யான் பைஞ்சிலிக்கு போவது. அதற்கு பதில் சொல்றாரு, திருப்பைஞ்சிலிக்கு நான் போகிறேன் என்று போய்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் என்று உரைப்ப ஒப்பிலாத அந்த பேரருளாகிய சிவபெருமானும்
யானும் அங்கு போகின்றேன், நானும் அங்குதான் போகின்றேன் என்று உடன் போந்தார். இருவரும் சேர்ந்து நடந்து போகிறார்கள். கூட மறையவனார் திருப்பைஞ்சியிலே குறுகிட. திருப்பைஞ்சியிலே அணுகிற வரையிலும் கூடவே வந்த மறையவனார் வேடம் அவர் முன் மறைத்ததுமே அந்த திருவேடத்தில் அந்தனர் திருவேடத்தில் வந்தார்ல, அப்படியே மறைந்து காணாமல் போய்விடுகிறார். மெய்மை தவத்து மேலவர் தான். அந்த மெய்மை தவத்து மேலவரான இவர் காணாமல் போனோன்னா அப்பதான் உணர்றாரு திருநாவுக்கரசு பெருமான் வந்தவர் அந்தனர் வடிவில் வந்தவர் இறைவனார் தான் என்பதை அப்பொழுதுதான் உணர்கிறார். மெய்மை தவத்து மேலவர் தான். மேலவராகிய நாவரசர் ஆடல் புரிந்தார் அடியேனை பொருளாக அளித்த கருணை. முன்னதாகவே இறைவன் கருணை இந்த அந்தனர் வடிவாக என்று நினைத்தவர் அந்தனர் வடிவாக இறைவனே தமக்கு கருணை புரிந்தார் என்பதை உணர்றார். ஆடல் புரிந்தார். ஆடல் புரியக்கூடிய பெருமான் அடியேனை என்னையும் பொருளாக நினைத்து எனக்கு அளித்த கருணை என்று எண்ணுகிறார் என பாடல் புரிந்து விழுந்தெழுந்து கண்ணீர் மாறி பயில்வித்தார். அந்த திருப்பதிகங்கள்லாம் நமக்கு பாருங்க அதிர்ஷ்டமே இல்லை. அந்த திருத்தாண்டகமும் திருவிருத்தம் இல்லை திருநெரிசை பாடியிருக்கணும். நமக்கு திருக்குறுந்தொகை மட்டும்தான் கிடைக்குது. அகச்சான்றா அதுல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் இறைவன் அவரோட திருவிளையாடல் நம்ம என்ன செய்ய முடியும்? எதை கொடுக்கணுமோ கொடுக்கிறாரு, கொடுக்காததை மறைக்கிறாரு. மீதி சேக்கிழார் தான் தியான பொருளாக தியானிக்க அவருக்கு காட்சிப்படுத்தப்படுவதை அப்படியே நமக்கு இங்க பறைசாற்றி இருக்கிறார். எப்படி அங்க அவருக்கு அளிக்கப்பட்டது அப்படி பறைசாற்றிருக்கிறார். அப்படி நாம் இதுதான் நமக்கு கிடைக்கப்பட்டதுங்க. சரி, கண்ணீர் மாதிரி பயில்வித்தாருன்னா எப்படி நினைப்போம். இப்ப எவ்வளவு பெரிய இறைவன், எத்தனை அண்டங்களுக்கு தலைவன், ஒவ்வொரு அண்டங்களையும் ஒரு பிரம்ம விஷ்ணு இந்திராதி தேவரு, நம்மையும் ஒரு சாதாரண ஒரு தூசு கூட நம்ம தகுதி இல்லாத நம்மையும் ஒரு பொருளா மதித்து உண்ண உணவும் நீரும் கொடுக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய ஒரு பரம்பொருள், எவ்வளவு பெரிய ஒரு பெருங்கருணை என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாம். அப்போ கண்ணுல நீர் மாதிரி பொழியுமா பொழியாதா? சிவசிவா முருகா. பைஞ்சிலியில் அமர்ந்தருளும் பரமர் கோயில் சென்று எய்தி. அங்க பைஞ்சிலியில அமர்ந்தருள்னா விரும்பி எழுந்தருளி இருக்கக்கூடிய பரமராகிய பரமேஸ்வரனுடைய திருக்கோயிலை சென்று எய்தி மைநீளத்து மணிகண்டர், மை போன்ற நீல மணிகண்டரமாக வைத்திருக்கிறார்கள் இறைவன். அவரை தம்மை வணங்கி மகிழ்ந்து சிறந்து மெய்நீர்மையினில் அன்புருக. மெய்நீர்மையினில் மெய்யெல்லாம் புலகம் ஏற்பட மெய் உருக உள் உருக அந்த பாடல் வருது. மெய்நீர்மையினில் அன்பு உருக விரும்பும் தமிழ் மாலைகள் பாடி. தமிழ் மாலை பாடி இல்ல, தமிழ் மாலைகள் பாடிங்கிறாரு. ஏன்னா இது தமிழ் மாலைன்னா ஒவ்வொரு பாட்டும் ஒரு பூவா வச்சுக்கலாம். தமிழ் மாலைகள்னா பல திருப்பதிகங்களை அங்க பாடியிருக்காரு. அப்போ என்னன்னா இந்த பொய்சோறு அளித்த இந்த சான்றை அதில் உள்ளடக்கி அவர் பாடி இருக்கணும். அங்க அது கிடைக்கல நமக்கு. கூம்பி தொழுவார்தம் குற்றேவலை குறிக்கொண்டிருக்கும் குழகா போற்றின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. கூம்பி தொழுவார், கைகூப்பி தொழுவார் தம் குற்றேவலை. அவருக்கு என்ன வேலை இருக்குதோ அதை குறிக்கொண்டு, அவனுக்கு என்ன தேவை இருக்கோ அதை கொண்டு அதை செய்யக்கூடிய இறைவா குழகா போற்றின்னு 6வது திருமுறையில 5வது பதிகம் 4வது பாடல்ல வருது. அடியவாருக்கு அமுதெல்லாம் ஈவாய் போற்றி. அதே நாவுக்கரசர் திருத்தாண்டகம் 6வது திருமுறையில 57வது பதிகம் 4வது பாடல்ல அடியாருக்கு அமுதெல்லாம் ஈவாய் போற்றின்னு இந்த அனுபவங்களை எல்லாம் பல இடங்களில் சுட்டி இருக்காரு. அதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும். அதெல்லாம் விட்டு நிறைய இருக்கு. நான் ஏதோ ஒவ்வொரு தொடர் விரும்பும் தமிழ் மாலைகள் பாடி கைநீடிய திருத்தொண்டு, கையால் செய்யக்கூடிய உழவார திருத்தொண்டுகள்லாம் நீடிய திருத்தொண்டு செய்து காதலுடன் இருந்தார். அங்கு சில காலம் தங்கி இருக்கிறார். அப்புறம் தான் என்ன பண்றாரு, அந்த இடத்துல இருந்து அண்ணாமலையை நோக்கி அடுத்தது பயணிக்கிறார். அதை நாம் அப்போ பின்னால பார்க்கலாம். இப்போ அந்த 5வது திருப்பதிகம் அந்த திருக்குறுந்தொகை கிடைத்திருக்கு. அதை நான் கொஞ்சம் விரைவாகவே அதோட பொருள் சொல்லிடுறேன். 5வது திருப்பதிகத்துல 45வது திருமுறையில 41வது திருப்பதிகம் முதல் பாடல். உடையர் கோவணம் என்று ஒன்றும் குறைவிலர். கோவணத்தை உடையா அணிஞ்சிருக்கிறாரு, அவருக்கு குறையே கிடையாது, ஒன்றும் குறைவிலர். படைகோள் பாரிடம் சூழ்ந்த பைஞ்சிலியார். படை போல பாரிடம்னா அந்த பூத படைகள்லாம்
அவரை சூழ்ந்து இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பைங்கிலியார். சடையில் கங்கை தரித்த சருதரே. கங்கா நதியை வந்து வழியக்கூடிய கங்கை வந்து வழியாம தலையில வந்து வைத்திருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய சதுரர். நீர் என்ன பண்ண தலையில ஊத்துனா கீழே தானே வழியும். அதை வழியாம வச்சிருக்காருன்னா அவரால் மட்டும்தான் முடியும், அவரால் மட்டுமே முடியும். அதான் சதுரர், சதுரப்பாடு உடையவர், அனைத்து விதமான திறனும் உடையவர் என்று பொருள். சதுரரை அடைய வல்லவர்க்கு இல்லை என்பவை. யாரு வந்து அடைய வல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இல்லை அவலமே, எந்த அவலமும் அவர்களுக்கு கிடையாதுங்கிறது. அடைய வல்லவர்னா நீ ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்க உன்னால வந்து எண்ணம் வரும், ஆனா போக மாட்டேன். இல்ல போய் கொண்டு இருப்ப எங்கேயாவது வந்து ஒரு வேற செய்திகள் வரும், உன்னால போக முடியாது. எல்லாத்தையும் மீறி நான் எப்படியாவது இந்த பதித்த மலர்களை, அந்த கட்டிய மலர்களை எப்படியாவது இறைவனுக்கு நான் கொண்டு சேர்க்கணும்னு அன்போடு அடைய வல்லவர்கள் இருக்காங்க பாருங்க. அந்த வல்லவர்களுக்கு நல்விதி இருக்கணும். இறைவா உன்னோட தரிசிக்கணும், எனக்கு எந்த வித தடையும் செய்யாம எனக்கு அருள் புரியும்னு நீ வேண்டு முதல்ல. அதான் வல்லவர்ங்கிறது அந்த வலிமையை குறிக்கிறாரு. மனோ வலிமை, ஆன்ம வலிமை வந்து வேணும். இறைவனை சென்று வணங்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், போற்றி பரவ வேண்டும், பாட வேண்டும். நல்லிசை ஞான சம்பந்தம், நாவுக்கரசம் பாடியவே வந்து பாட வந்து ஏத்து ஓக்கக்கூடிய இறைவன் அவரு. இந்த திருப்பாடல்கள் எல்லாம் நம்ம போய் இறைவனுக்கு முன்பு பாட வேண்டுங்கிற ஆசையோட போய் வல்லவர்களுக்கு அவலமே வராதுங்கிறார். மத்த மாமலர் சூடிய மத்த மாமலர்னா ஊமத்தம்பு, அப்புறம் மாமலர் பல்வேறு மலர்களை எல்லாம் சூடிய மைந்தனார்னா, மைந்தன்னா வலிமை மிக்கவர் என்று பொருள். பல இடங்கள்ல வரும், நீங்க ஞாபகம் வச்சுங்க. மைந்தன்னா மைந்துன்னா வலிமைன்னு பேர். சித்தராய் திருவார் வினை தீர்ப்புறாள். யாரு வந்து முழுவதுமாக புற உலகை வந்து புறந்தள்ளி, புற சிந்தனைகள் எல்லாம் புறந்தள்ளி சித்தத்தில் வந்து சிவத்தையே நினைத்து எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் திருநட்டும், எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிதம்பரம், எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனர்கள்தான் விளையாட்டது என்று காணக்கூடிய இந்த புலனர்களாக தொடுணர்வா இருக்கட்டும், நுகர உணர்வா இருக்கட்டும், எல்லா 5 புலன்களாலையும் வந்து உணரக்கூடிய அத்தனை உணர்வுகளும் சிவமாகவே வந்து பாவிக்கக்கூடிய நிலையில வந்து சித்தத்தை வந்து சிவன்பால் வைத்தராக திரிவார் பாருங்க. சித்தராய் திரிவார் வினை தீர்ப்பறாள். அவர்களோட மின்வினைகள்லாம் வந்து தீர்ந்து போயிடும். யாரு வந்து சிவத்தை அதற்காகவே அவளை வந்து நல்வினை தீவனை ஏற்றி உன்னை பக்குவப்படுத்துவதற்காக இன்ப துன்பத்தை கொடுக்கறது. அந்த சித்தத்தை சிவத்தை அடக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வினைகளை வந்து செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆணவம் அங்க வந்து செயலற்று போயிட்டு சக்தியற்று போய் விடுகிறது. அப்ப இந்த வினைகளை செயலாக்கம் இல்லாம அந்த வினைகள் வந்து வீடி விடும், அழிந்து விடும், வருத்த விதை போல ஆயிடும். அதுதான் சைவம் நமக்கு வந்து காட்டக்கூடிய உன்னதமானவர். சித்தராய் திரிவார் வினை தீர்ப்பரால் பத்தர் தான் தொழுதேத்தும் பைங்கிலி. பக்தர்கள் எல்லாம் வந்து தொழுதேத்தக்கூடிய பைங்கிலியம் அத்தனை தொழவல்லவர் நல்லரே. என்னுடைய அத்தனாகிய இந்த பெருமானை வந்து யாரு நீங்கள் தொழுவீர்களோ நீங்கள் எல்லோரும் நல்லவர்களாகவே இருப்பீர்கள் என்று சொல்கிறார். விழுது சூளத்தன் வெண்முழு வாட்படை கழுது துஞ்சிருள் காட்டகத்தாடலாம். விழுது சூளத்தன்னா நெய்தடவிய சூளம் உடையவனா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த தீயோர்களை எல்லாம் குத்துவதால ஒட்டிருக்கக்கூடிய இந்த சதைப்பற்றெல்லாம் இருக்குல்ல, அது கூட எழுதலாம். விழுது சூளத்தன் வெண்மழு வாட்படை, மழுவாட்படை வந்து வெண்மழு வைத்திருக்கிறாரு. கழுதுன்னா பேய், துஞ்சிருள் காட்டகத்து, அந்த கழுதுகள்லாம் துஞ்சக்கூடிய இருள் சூழ்ந்த காட்டகத்து ஆடலாம். ஆடக்கூடிய ஒரு இறைவன், என்னோட இறைவனோட இயல்பு. பழுதொன்றின்றி பைஞீலி பரமனை, எந்தவித குற்றமும் இல்லாம, குற்றம் ஒன்று அடியார் இளரானால் கூடுமாறு தன்னை கொடுப்பானை கற்ற கல்வியில் இனியானே. சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடியிருக்காரு. சுற்றமோடு பற்று அவை துயக்கர் அறுத்து குற்றமில் குணங்களோடு கூடுமடியார்கள் மற்றவரை வானவர்கள் தம் வானுலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பறையில் உடைய ஞானசம்பந்த பெருமான். அதுபோல பழுதொன்றின்றி மனசுல வந்து எந்த கரவும் இல்லாமல், அதாவது கருவேப்பிலை மாதிரி சாமியை பயன்படுத்தி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், ரைட்டு, பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், சரி, எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா அவன் திறமையாலையும் நம்மளோட வந்து அதிர்ஷ்டத்தாலையும் அது கிடைச்சதுன்னு நினைச்சு சாமியை வந்து இறைவனை மறக்கக்கூடிய துரோகிகள். என்னன்னா யாரால் வந்து அந்த நன்மை கிடைச்சதோ, யாரை இறைஞ்சி போய் அங்க நின்று வாங்கினியோ, அருள் பெற்றாயோ, அது பெற்ற பிறகு முற்றிலுமாக மறந்து தன் முயற்சியால தான் கிடைக்கும்னு நினைச்சு இறைவனே மறந்துடும். அதுக்கப்புறம் கோயிலுக்கே போக மாட்டான். அடுத்தது பின்னால ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாதான் கோயிலுக்கு போவார்களே ஒழிய, ஏதாவது தடை ஏற்பட்டால்தான் போவார்களே ஒழிய போக மாட்டார்கள். கருவேப்பிலை வழிபாடு அவமானம், அவலம், இதெல்லாம் எல்லாரும் அது சிந்திச்சு பார்த்து மீண்டு வாருங்கள்.
கழுது துஞ்சிருள் காட்டகத்தாடலாம் பழுதொன்றின்றி பைஞிலி பரமனை தொழுது செல்பவர் தம் வினை தூளியே. யாரு இதை போல உள்ளத்துல எந்த கரமும் இல்ல களரவாடும் மண்ணஞ்சிற்கு அரியானை இவரே சொல்லியிருக்காரு. வஞ்ச நெஞ்சத்திற்கு இடர் கூடாது நாவுக்கரசர் சொன்ன பாடல் தொடருது. தொழுது செல்பவர் யாரு எந்த வித குற்றமும் இல்லாமல் அவரை போய் தொழுது செல்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வினை இருக்க போயிருக்கா அதெல்லாம் துகள்களாக ஆகிவிடும். அதாவது ஒன்றுமே இல்லாம தூசு தும்புபால செயலற்று போய்விடும் என்று பாடுகிறார். 4வது பாடல். ஒன்றி மாலும் பிரம்மனும் தம்மிலே நின்ற சூழல் அறிவறியானிடம். பிரம்மாவும் விஷ்ணு ஒன்றி தேடியும் அவரை கண்டு அறிய முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய அவரோட சூழலை அவர்களால் அறிய முடியல. எப்படி நிக்கிறாரு, எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு அறிய முடியல. அப்படி இருக்கக்கூடிய பெருமான். சென்று பாரிடம் ஏத்து பைங்குலில் பாரிடங்கள்லாம் பேய் பிசாசு எல்லா சிவகணங்கள் தேவகணங்கள் எல்லாமே போய் ஏற்றக்கூடிய போற்றி பரவக்கூடிய பைங்கிலியில் என்றும் மேவி இருந்த அடிகளே. எப்பொழுதுமே இருக்கக்கூடிய இறைவன், நீங்காது இருக்கக்கூடிய இறைவன் அடிகளாக இருக்கிறார். வேழத்து நூறி போர்த்த விகிருதனார். விகிருதனார்னா பல வேடங்களை செய்யக்கூடியவர். வேழத்தோட தோலை போர்த்திருக்கிறார். தாழ செஞ்சடை மேல் பிறை வைத்தவர். தாழ்ந்த செஞ்சடை மேல் பிறை வைத்தவர். தாழை தன்புழல் தாழை மலர்கள்லாம் இருக்கு. ஏன்னா ஆற்று போக்குல தான் அந்த கொள்ளிடக்கரையில தான் அது அமைஞ்சிருக்கு. தாழை தன்பொழில் சூழ்ந்த பைங்கிலியார். அந்த குளிர்ந்த பொழில் சூழ்ந்த பைங்கிலியார் யாழின் பாட்டை உகந்த அடிகளை. யாழ் வாசிக்கிறாங்க பாருங்க. யாழ் வாசித்து பாடுனா அவரே யாழ வாசிக்கக்கூடியவரு. யாழ் வாசித்து யார் பாடுறாங்களோ அது மிகவும் விரும்பி கேட்பாரு சொல்லி இசைக்கு மயங்கக்கூடிய இறைவன். அதுதான் குண்டுபட்டு குறியறியாச்சமன். குண்டர்களாக எந்த குறிக்கோளும் இல்லாத வாழ்ந்துட்டு இருக்கிறான். எதை அடையணும்னா தவம் பண்றானே தெரியல. அங்க போய் தான் இவர் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். குண்டுபட்டு குறியறியாச்சமன் மிண்டரோடு படுத்துய போந்தனான். அவர்களோட போய் அவர்களோட ஒன்றி நான் சென்று காலத்தை வீணாக போனன. என்ன கண்டங்கார்வயல் சூழ்ந்த பைங்கிலி. கண்டங்கார்வயல்னா இந்த கருமையான வயல்கள் எல்லாம் சூழ்ந்தப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பகுதின்னு அர்த்தம். அந்த இடத்துல கண்டங்கார்வயல் சூழ்ந்த பைங்கிலியம் அண்டவானனை அடைந்து உயிமினை. இந்த அண்டங்களுக்கெல்லாம் அனைத்து அண்டங்களுக்கும் தலைவரான இந்த பைங்கிலியில் இருக்கக்கூடிய கண்டம் காரிருள்னு இப்படி ஒரு பொருள் எடுக்கலாம். காரிருளுடைய கண்டம் உடைய. அப்புறம் அந்த சூழ்ந்த பைங்கிலியாருங்கிறது இந்த பொருள் சூழ்ந்த பைங்கிலியார்னு எடுத்துக்கலாம். எம் அண்டவானனை அடைந்து உயிமினே. இறைவனை அடையுங்க. பைங்கிலி நான் பெரிய வெட்கக்கேடு. நான் இதுவரையிலும் பைங்கிலி இறைவன் எனக்கு அருள் கொடுக்கல அவரை பார்க்கறதுக்கு. சில முறை முயன்று முடியல. அதே போல சில தலங்கள்ல அனுபவிச்சிருக்கேன். கதை சாதிக்க போடான்னு விரட்டியிருக்காரு. அப்புறம் மீளவும் கூட போய் தரிசிச்சிருக்கேன். அந்த அனுபவங்கள்லாம் உண்டு. நிறைய பேருக்கு இருக்கும். அது வரிப்பை ஆடரவாட்டி வரியுடைய படம் எடுக்கக்கூடிய பையனா படம்னு பேர். பை ஆடரவாட்டி பாம்பை ஆட்டக்கூடியவர். மதகரி உரிப்பை மூடிய உத்தமர். மதகரியோட மதம் பிடித்த ஆணையோட தோலை மூடி இருக்கக்கூடிய உத்தமனார். உத்தமனார்னா அவருக்கு உத்தமன்கிற பேரு சிவபெருமானுக்கு தான் பொருந்தும். எந்த வித அப்பழுக்கும் இல்லாம நிர்மலனான அமலனான ஒரு பரபிரம்மம்னா சிவபெருமான். உத்தமனார் உரை திருப்பைங்கிலி திசை தொழுவார்கள் போய். திருப்பைங்கிலி இப்ப சொல்லிட்டார்ல, நான் சொன்னல கோயிலுக்கு நான் போய் பார்த்தது இல்லைன்னு. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. திருப்பைங்கிலி திருச்சிக்கும் மேற்க இருக்கு. கொஞ்சம் திருச்சியை வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் வளம் இருக்கு. அப்படியே திருப்பைங்கிலி திருத்தலத்தை நினைஞ்சு கை தொழுதாலே போதுங்கிறாரு அப்பர் பெருமான். நினைந்து அந்த திருப்பைங்கிலி இறைவனை திருப்பதியத்தை பாடிட்டு திருப்பைங்கிலி இறைவனை நினைஞ்சு கை தொழுதாலே போதும். திருப்பைங்கிலி திசை தொழுவார்கள். அந்த திசையை பார்த்து தொழுதாலே போய் இருப்பர் வானவர். என்னடா பயன் கிடைக்கும்? போய் இருப்பர் வானவரோடு இனிதாகவே. தேவலோகத்துல வானவர் லோகத்துல போய் இனிதாக இருப்பார் என்று சொல்கிறார்னா அந்த திருப்பைங்கிலி இறைவனோட அருள் திறத்தோட எல்லை இல்லாத தன்மையை நமக்கு சொல்கிறார். அடுத்தது 8வது பாட்டு. கோடல்னா காந்தல் மலர். நிறைய இடங்கள்ல வரும். கோங்கம் அது ஒரு மர வகையில வர மலர். புறவுனா இந்த சோலைகள் சூழ்ந்திருக்கிற புறப்பகுதிகள். புறவு அணின்னா
அழகிய முல்லை மேல், அந்த மரங்கள்ல கொடி முல்லை கொடி இருப்பதில்ல, அந்த முல்லையில வந்து பூத்திருக்க பூக்கள்லாம் பாடல் வண்டிசை கேட்கும் பையிலீர். இந்த வண்டுகள்லாம் வந்து பல்வேறு பண்கள்ல பாடுகின்றன. அந்த தேனை குடித்து விட்டு மயங்கி இந்த போதையில பல்வேறு வகையாக இசைத்து பாடுவதெல்லாம் கேட்கக்கூடிய பைங்கிலியர். அந்த வண்டுகள் இசைக்கிறதே கேட்கக்கூடிய பைங்கி. இது ஒரு அற்புதமான தொடரா இருக்கு. இந்த வண்டு இசைக்கும், வண்டு ஒலிக்கும், வண்டு இறைக்கும்னு பல இடங்கள்ல ஆச்சாரியர்கள் சொல்லிருக்காங்க. அந்த பைங்கிலியில் இருக்கக்கூடிய அந்த முல்லை கொடிகள் இருக்கக்கூடிய மற்ற மலர்கள், காந்தல் மலர்கள், இவைகள்லாம் வந்து அந்த தேனை குடித்து விட்டு இந்த பண் இசைக்கக்கூடிய பாடல் வண்டிசை கேட்கும், வண்டுகள் இசைக்கக்கூடியதை கேட்கக்கூடிய பரமன்னா எப்படி பாருங்க, அகிரிணை உயிர்கள்லாம் வந்து அறிந்தோ அறியாமலோ பாடுவதை, இசைப்பதை கூட, ஒலிப்பதை கூட அவர் கேட்டு மகிழ்கிறார் என்று ஒரு குறிப்பு இங்க சிறப்பாக கொடுத்திருக்காரு. பேடுமானும் பிறர் அறியாததோர். பேடும்னா இந்த திருமணத்து பதிப்புல பெண்ணுன்னு கொடுத்திருக்காங்க. பேடுன்னா அலி என்று பொருள். அது வந்து இன்னொரு பதிகத்துல அதை போல வருது. 3:14 அந்த ஒரு பதிகத்துல பேடலர் ஆணலர் பெண்ணும் அல்லதோர் ஆடலை உகந்த எம் அடிகள் அல்லரே என்று 3வது திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்காரு. பேடலர்னா அப்ப வந்து அலி என்று பொருள். இங்க வந்து திருமணத்து பதிவத்தில் இந்த பேடுங்கிறது பெண் என்று குறித்திருக்காங்க. அதுல இருந்து வேறுபடுத்தி ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. பேடலர் ஆணலர் பெண்ணும் அல்லதோர் ஆடலை உகந்த எம் அடிகள் அல்லரே என்று 3வது திருமுறையில 14வது பதிகம் 4வது பாடல் குறித்து கொண்டு அதை பாருங்க. அப்போ வந்து பேடுமானும், அதாவது அலியாகவும் இல்ல ஆணும் இல்லைங்கிறாரு. ஆணும் பெண்ணும்னு எடுத்துக்கலாம், அது வேற செய்தி. ஆணும் பெண்ணுமாய் அடியாருக்கு அருள் நல்கி சேவன் என்றவருக்கு இன்னும் சிந்தை செய்ய வல்லான்னு சொல்லி பாடிருப்பார். பேடும் ஆணும் பிறர் அறியாததோர். பிறரால் அறிய முடியாதுன்னா யாரால் அறிய முடியும்னா நம்மை போன்ற எந்தவித குறிக்கோளும் இல்லாம இயல்பான தாய் அன்போட, இல்ல மகன் தந்தை மேல தாய் மேல் செலுத்தக்கூடிய அன்பால, உற்றார் உறவினர்கள் மேல செலுத்தக்கூடிய தூய்மையான பவித்திரமான அன்பால வந்து வணங்கக்கூடியவர்கள், அவர்களால் அறிய முடியும், பிறரால் அறிய முடியாது. வேறுபடுத்துறாரு. அதாவது தேற்றையாகாரம் பிரிவினை அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதனால வந்து அது பிரித்து காமிக்கிறார். பிறர் அறியாததோர் ஆடு நாகம் அசைத்த அடிகளே. ஆடு நாகத்தை அசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, ஆட செய்து கொண்டிருக்கக்கூடிய இது ரொம்ப காருளா மலர் கொன்றை அந்தாரினான். அந்தாரினான்னா தன்மையான குடிந்த, தாரினா மாலை. காருளா மலர் கொன்றைன்னா கருமையான அந்த பொருள்களில் கிடைக்கக்கூடிய அழகிய கொன்றை மலரை மாலையாக அணிந்திருக்க. கொன்றை மலரே மாலையாகவே இருக்கும், அமைந்திருக்கும். அது வாருலா முளை பங்கையோர் பண்ணினன். கச்சணிந்த தனபாரங்களை உடைய அம்பிகையை ஒரு பாகமாக உடையவன். தேருளாம்பொழில் சூழ்ந்த பைங்கிலியம். தேர்கள் உலாவக்கூடிய வீதிகள்லாம் இப்ப பல ஊரில் தேர் வீதியெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டானோ. அவ்வளவு அகலமா இருந்த வீதிகள்லாம் பல ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சு ரொம்ப. திருநாரையூர்ல அப்படி இருக்கு. திருநாரையூர்ல பார்த்து ரொம்ப வியந்தான். எவ்வளவு பெரிய ஒரு ஸ்தலம், எப்படிப்பட்ட சிறப்புடைய தலம். இந்த ஊர்ல பல ஊர்ல அது ஒண்ணு சொல்றோம், ஒன்றையோடு சொல்றோம்னா அவங்க மட்டும் வருத்தப்பட வேண்டாம். உங்க விளம்பால பல ஊர்லயும் அப்படிதான் பண்ணிருக்கிறாங்க. தேருளாம்பொழில், தேர் ஊறக்கூடிய அந்த ஆலயம். அப்படிப்பட்ட ஒரு பொழில் சூழ்ந்த பைங்கிலி எம் ஆர்கிலா அமுதை அடைந்துவிமின். அந்த அமுதை வந்து உட்க திளைப்பே ஏற்படாது. ஒரு தேனையோ வேற ஏதோ ஒரு பொருளை வந்து உண்டு கொண்டே இருக்கும்னா ஓரளவு உண்டப்படினா ஒரு திகட்டி விடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல வந்து திகட்டாத அமுதமா இருக்கக்கூடிய இறைவன். ஆர்கிலா அமுதை அடைந்து விமினே. அப்படிப்பட்ட அமுதமாக இருக்கக்கூடிய பெருமான். அவரை போய் நீ வந்து சாதாரணமா ஏதோ அருவுருவமா இருக்கிறாருன்னா நினைக்காதடா. அமுதுடா, அமுதாகவே இருக்கிறாரு. அமுதம்னா இப்படிதான் இருக்கும். அந்த சுவையை நீ வந்து உணர கூடிய தன்மையை வந்து அந்த இறைவன்ட்ட இருந்து எய்து. அந்த அமுதை போய் நீ அடைந்து உய்மினே. அமுதத்தை சாப்பிட்டா மூப்பே கிடையாது, என்றுமே இளமையா இருக்கலாம், எத்தனையோ ஆண்டுகள் இருக்கலாம். அதுக்காக தானே தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அமுது வந்து திளைக்காத அமுது, அதெல்லாம் திகட்டக்கூடிய அமுது தேவர்கள் சாப்பிட்டது. பெருமான் இருக்கார என்றுமே திகட்டாத அந்த பேரின்ப பொருள், பேரின்ப வடிவாக இருப்பவன், அவனே பேரின்பம்.
அந்த பேரின்பத்தை நான் போய் அடைவதால அவருக்கு வந்து இன்பம் எதுவும் கிடையாது. ஏன்னா அவரே பேரின்ப பொருளா இருக்கும்போது நீ என்ன போய் இன்பம் கொடுக்க போற? நான் போய் இறைவனை வந்து அடைந்து அந்த பேரின்ப பொருளை வந்து அந்த உண்டு மகிழ்ந்து எப்பொழுதும் நிலைத்து இருக்கக்கூடிய நிலையை அடையதுதான் முத்தி பேரு, தான் சாயுஜ்ய நிலை என்று சொல்வார்கள். உயிர் தான், இறைவன் தான், இறைவனாக ஆகிவிடவே முடியாது. இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 10வது பாடல் ராவணன் பாட்டு சொல்வாரு. தருக்கு சென்று தடவரை பட்டலும். தருக்குன்னா வந்து ஆணவத்தோட போறான். என்னடா இங்க ஒரு மலையை எதிர்க்க என்னோட தேர் ஊர்ற இடத்துலன்னு சொல்லி மலையை பேர்த்து அந்த அடுத்த இடத்தில் வைத்து விடுன்னு செல்கிறான். தருக்கு சென்று தடவரை அகன்ற அந்த மலையை பற்றலும் நெருக்கி ஒன்ற நினைந்து, நெருக்கி லேசா வந்து அப்படி நினைச்சு கால ஊன்றாரு. 20 தோளும் 10 தலையும் நரன்னு நசுங்கி நெருக்கி ஒன்ற நினைந்து சிவனையே அரக்கன் பாட உடனே என்ன பண்றான்? சாமகீதம் பாடுறான், 5 எழுத்த ஓதுறான். எல்லாமே சான்றுகள் இருக்கு. அருளும் எம்மானிடம் அவன் பாருங்க, அவன் வந்து எப்படியாவது இந்த தலை நசுங்கி போச்சு, கை நசுங்கி போச்சு, உடல் நசுங்கி போச்சு, இப்படி வந்து நான் ஏமாந்து மாட்டிட்டேனே, இவ்வளவு பெரிய வல்லவன் சிவபெருமானோட திருவடியில வந்து மாட்டிக்கொண்டேனே, எப்படியாவது காப்பாற்ற வேண்டும்னு தன்னை காப்பாற்றி கொள்ள விழுகிறான். அவன் பாருங்க, அவனை வினவாமலே எண்ணின்றி முக்கோடி வாழ்நாள், சந்திரகாசங்கிற வாள், அவன் ஊர்ந்து போவதற்கு ஒரு அற்புதமான தேரு, ராவணங்கிற பேரு, அனைத்து வலிமைகளும் எல்லாத்தையும் கேட்காமலே எந்த தெய்வம் கொடுக்கும்? எந்த தெய்வத்துக்கு முடியும் கொடுக்க? வேற தெய்வமே இல்லைங்கும் பொழுது வேற எந்த தெய்வம் கொடுக்கும்? அப்படி வந்து பற்றுங்கள், சிவன் மட்டும்தான் இறைவன். யஜுர்வேதத்துல நமசிவாயச சிவதராயசன்னு நடுவில் அடையாளம் காட்டப்பட்டு கரு மூல காக்க ஒழிக்கப்பட்டிருக்கிற அந்த சிவபரம்பொருளால மட்டும்தான் கொடுக்க முடியும். நிலையில்லாத செல்வங்களை இவர்கள்லாம் கொடுக்கறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இவர்கள் வழியாக சிவன் தான், தாய் வழியாக உனக்கு அன்பை ஊற்றுவர், உணவை ஊற்றுவர் சிவபெருமான் தான். இதை முதலில் வந்து நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தானாகவே வந்த, நீங்க கேட்டா உங்களுக்கு பிறவியை கொடுத்தாரு, மனித பிறவிய நீங்க கேட்டா வந்து இந்த இல்லங்கள்ல வந்து பிறக்க வைத்தாரு. நம்ம தகுதியை நோக்கி தகுதிக்கு தகுந்த இந்த உயிரை எப்படியாவது பக்குவப்படுத்தி நாம் வந்து அணைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு பேரவால பெருங்கரணியால நம்மளை வந்து தூய்மைப்படுத்துவதற்காக அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப அந்தந்த இல்லங்களில் வந்து இறைவன் வந்து தானாக படைக்கிறாரு. அவர் பேசாம இருக்க வேண்டியதுன்னா எதற்கு இந்த உயிர்களை எல்லாம் கருணையோடு ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டும்? அப்படிப்பட்ட பேரருளாளன், பெருங்கருணையாளன், அப்படிப்பட்ட இறைவன் அரக்கன்பாட அருளும் எம்மான், எல்லாருக்கும் அம்மா, எல்லாருக்கும் அப்பா, எம்மானிடம் இருக்கை நீலி என்பார்க்கு இடரில்லை. அப்படிப்பட்ட பெருமான் இருக்கிற இடம் இந்த பைநீலின்னு யாரு வந்து சொல்றாங்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில இடரே இல்லை என்று அப்படி வந்து அற்புதமாக முடிக்கிறார் திருச்சிற்றம்பலம். இதுவரை அற்புத நிகழ்வுகளை தொடர்ந்து ஞானசம்பந்த பெருமானிலிருந்து தொடர்ந்து தொகுத்து அளித்து வருகிறேன். தொடர்ந்து கேளுங்கள். ஒரு 2 ஆண்டு என்னை வந்து தொடர்ந்தாலே கிட்டத்தட்ட 18,000 பாடல் கூடுதலாகவே இந்த 12 திருமுறைகளில் இருக்கின்றன. மற்ற நூல்களை எல்லாம் திருப்புகழ், வள்ளலார் பாடல், சித்தர் பாடல்கள், அபிராமி அந்தாதி, அதே போல பல பாடல்கள் எல்லாம் இருக்கு, தொகுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, தாயுமானவர் பாடல், இப்படிலாம் இருக்கு. இவைகளெல்லாம் வந்து குமரகுருபரர் எல்லாமே பாத்தீங்கன்னா, பாம்பன் சாமிகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா 1,00,000 பாடல்களுக்கு மேல நமக்கு இருக்கு. ஆனா எல்லாமே உணர்த்துவது, எதை நீ வந்து படிச்சாலும் உணர்த்துவது சிவமே ஏக இறை, சிவம் வந்து அன்பு வடிவானவன், அவனை அடைவதே இது இந்த உயிரோட இலக்கு. இதுதான் வந்து கருப்பொருளாக கடைசியாக உங்களை ஏத்தி கொண்டு வருது, கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி கொண்டு வருது. இந்த கருத்தை வந்து முற்றிலுமாக உணர வேண்டும்னா, சிவத்தை உணர வேண்டும்னா, தயவு செஞ்சு முன்னை தவமுடைய அன்பர்கள் என்னை தொடருங்க, முழுவதுமாக கேளுங்கள். உங்க இல்லத்தாரையும் ஆட்படுத்துங்க. இந்த உடம்பு எடுத்தது ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமாலாம் இறைவனோட சாயுஜ்ய நிலை. தேனடைந்த மலர் பொழில் தொல்லையில் மானடம் செய் வளர்ந்த பொருத்தாளர்னு அந்த மானடம் செய்யக்கூடிய வரதராகிய பெருமானுடைய தாழ் தொழ இந்த ஊன அடைந்த இந்த உடம்பின் பிறவியை, இந்த உயிர் வந்து இந்த ஊனை அடைந்திருக்குது இல்லையா இறைவன் திருவருளால, இந்த பிறவியே வந்து அதோட உறுதியாகிய அந்த சாயுஜ்ய நிலையை இறைவனோடு கூடிய ஐக்கிய நிலையை அடைய வேண்டும். அந்த நிலைக்கு வந்து உள்ளவாறு நான் உணர்ந்தவாறு, நான் உணர்த்தப்பட்டவாறு என்னை இறைவன் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று பணிக்கிறாரோ அப்படி பணித்தவாறு நான் வெளிப்படுத்துகிறேன். எல்லோரும் வந்து இதில் வந்து இணைந்து எல்லா பயன்களையும் பெற வேண்டும் என்று இதுவரை தொடர்ந்து கேட்ட அன்பர்கள் எல்லாரும் எல்லா சிவமங்கல நலன்களையும் எய்த வேண்டும் என்று வாழ்த்தி
கோமல் சேகர் ஆகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம.